ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டைப். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுதந்திர தினம் குடியரசு தினம், அதாவது ரெண்டுக்குமே என்ன வேறுபாடு, இதில் இந்த விழாவுக்கு யாரெல்லாம் கொடியை ஏற்றுவாங்க இறக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சுதந்திர தினத்திற்கு குடியரசு தினத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு மேக்சிமம் பேருக்கு தெரியாது. இரண்டும் வெவ்வேறு நாள் அப்படின்னாலும் இதை பற்றின ஒரு சில சந்தேகங்கள் பலருக்கு இருக்கும். இந்த இரு தினங்கள் ஏன் கொண்டாடுறாங்க, இந்த தினங்களில் யார் கொடியேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். சுதந்திர தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடாக தான் கொண்டாடுறோம். அந்த நாளில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் இருந்து இந்திய மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. முதல் சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் இல்லை, லார்ட் மவுண்ட்பேட்டன் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அது ஆங்கிலேய அலுவலகம் அகற்றப்படுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமமான பதவியாக தான் இது இருந்தது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே தேர்தல் நடத்தி இடைக்கால இந்திய அரசை அமைச்சாங்க. இந்த அரசின் தலைமை பொறுப்பானது பிரதமர் பதவியில் ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு இந்திய நாடு குடியரசு நாடு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த தினத்தன்று தான் நாட்டின் முதல் குடிமகனாக அரசியலமைப்பு தலைவராக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளை சுதந்திர தினமாகவும், அரசியலமைப்பு சட்டம் இயக்கப்பட்டு குடியரசாக அறிவிக்கப்பட்டனால குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். சுதந்திர தினத்தன்று குடியரசு தினத்தன்றும் ஒரே மாதிரியாக கொடி ஏற்றப்படும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது உண்மை இல்லை. உண்மை அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினத்தன்று இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றப்படும். ஆனால் குடியரசு தினத்தன்று தேசிய கொடி அவிழ்க்கப்படும். அதாவது இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்றுவதும் அவிழ்ப்பதும் அப்படி என்ன, இது ரெண்டுமே ஏற்றதான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இல்லை. சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் கொடி ஏற்றுவார். குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் கொடியை அவிழ்ப்பார். இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் இரண்டு விழாக்களுக்கும் முக்கிய வேறுபாடு இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக இரண்டையுமே ஏற்றுவதாக தான் நம்ம குறிப்போம். காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்ட புதிய தேசத்தின் எழுச்சியை குறிக்கும் வகையில் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடி கம்பத்தோட கீழிருந்து ஏற்றப்படும். அதனால தான் அந்த சுதந்திரம் பெற்ற நாளின் நினைவாக கம்பத்தோட கீழே இருந்து நம்ம பாரத பிரதமர் அந்த கயிறை பிடித்து இழுத்தார் அப்படின்னா அந்த கொடி மேலே போயிட்டு அது விரியும். அதே மாதிரி மறுபுறம் குடியரசு தினமான ஜனவரி 26 அன்று மூவர்ண கொடியை அவிழ்க்கும் போது கொடி மூடப்பட்டு கம்பத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருப்பாங்க. அதாவது கொடி கம்பத்திலேயே நுனியில் கட்டியிருப்பாங்க. அதை அவங்க கயிறை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அது அப்படியே விரிகிற மாதிரி இருக்கும். கீழேருந்து மேலே போகாது. இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்திய குடியரசுத் தலைவர் மூணு கொடியை அவிழ்ப்பாங்க. அதே பாரத பிரதமர் கீழேருந்து அந்த கொடியை ஏற்றுவாங்க. இரண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல் சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் இல்லாத காரணத்தினால லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அது ஆங்கிலேய அலுவலகம் அகற்றப்பட்ட முன்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கான சமமான பதவியாக இருந்தனால புதிதாக சுதந்திரம் பெற்ற தேசத்தின் கொடியை ஏற்றுவதற்கு காலனித்துவ பொறுப்பேற்க முடியாது. எனவே அந்த பணி இந்திய மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் ஒரு நபருக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே தேர்தல் நடத்தி இது பண்ணிட்டாங்க. இதனால குடியரசுத் தலைவர் கொடியை அவிழ்ப்பார். பாரத பிரதமர் தேசிய கொடியை ஏற்றுவார். இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையான மற்றொரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் செங்கோட்டையில் இருந்து மூவர்ண கொடியை ஏற்றுவார். அதை தொடர்ந்து அவர் நாட்டு மக்களுக்கும் உரையாற்றுவார். மறுபுறம் ஜனவரி 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் ராஜ்